இப்ப பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி அமையுங்க சார்? தான் இருக்கக்கூடிய இடத்தை செழிப்பாக வைத்திருக்கக்கூடிய தன்மை பெற்றது. அதுவரைக்கும் ரொம்ப சிரமத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பூச நட்சத்திரத்துக்கார நபர் தன்னுடைய வாழ்க்கையிலேயோ, வாழ்க்கை துணையாக வந்தாலோ அல்லது குழந்தையாக பிறப்பெடுத்தாலோ அந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் தழைத்தோங்கும். கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பூச நட்சத்திர சார்ந்தவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? கலைத்துறையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அல்லது செயல்கள் எல்லாமே பொதுமக்களால் கவர்ந்தெழுக்கப்படும். ஒரு விஷயத்துல எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லலாங்க சார்? பூச நட்சத்திரம் கடகராசியை சார்ந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க சார்? தங்க நகையில் அதிக முதலீடுகளை இவங்க முன்னெடுக்கலாம். இவர்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இந்த நகை, ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அபரிவிதமான லாபங்களை கொடுக்க ஆரம்பிக்குங்க. குறைபாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் வந்துடும் அப்படின்னா எதை சொல்லலாங்க சார்? ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். ஒவ்வொரு நட்சத்திரம் அடிப்படையிலையுமே அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், வாழ்நாள் முழுவதும் அவங்க எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில் பூசம் நட்சத்திரத்துடைய குணாதிசயம் எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்நாள் எப்படி இருக்கு அதெல்லாமே பார்க்கலாங்க சார். முதல்ல அவங்க எப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் சார்? கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய வாழ்க்கைங்கிறது இப்போ அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பூச நட்சத்திரத்தில் ஒரு நபர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரமாக அவங்களா தான் இருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச நட்சத்திரம் தான் இருக்கக்கூடிய இடத்தை செழிப்பாக வைத்திருக்கக்கூடிய தன்மை பெற்றது. அது வரைக்கும் ரொம்ப சிரமத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பூச நட்சத்திரத்துக்கார நபர் தன்னுடைய வாழ்க்கையிலேயோ, வாழ்க்கை துணையாக வந்தாலோ அல்லது குழந்தையாக பிறப்பெடுத்தாலோ அந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் தழைத்தோங்கும். காரணம், ஆதாரமே அதுதான், வாழ்வாதாரமே அதுதான். இதற்கு சரியான உதாரணம் சொல்லணும்னா, இந்த பூச நட்சத்திரத்துக்கு பசுவின் மடி என்று சொல்வார்கள். இந்த பசுவின் மடி எப்படி உயிர்களுக்கெல்லாம் ஒரு ஆதாரமாக, வாழ்வாதாரமாக தனது பாலை தருகின்றதோ, அது மாதிரியான ஒரு அற்புதம் நிறைந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா, பரோபகரமான யோக வாழ்வை மற்றவர்களுக்கும் தனக்கும் வழங்கி கொள்ளக்கூடிய ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு அண்மை தன்மையை வெளிப்படுத்துங்க. இவருடைய குணாதிசயமே இயற்கையாகவே எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில் இருப்பாங்க. எதையுமே இறக்கப்பட்டு தன்னுடைய சார்ந்த நபர்களுக்காக இருந்தாலும் சரி, தன்னுடைய எதிர் அமைப்பாக இருந்தாலும் சரி, அவரிடம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான குணத்தை கொண்டவர்களாக இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. இயற்கையாகவே இவர்களுடைய வாழ்வு என்பது ஒரு அற்புதம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மனோ வலிமையும் இவர்கள் இயற்கையாகவே சுகரித்திருப்பார்கள். வாழ்நாள் முழுவதும் பெரிய அளவில் துன்பங்களை அனுபவிக்காமல் எந்த வகையிலாவது தன்னுடைய வாழ்வை மேம்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை படைத்தவர்கள் தான் இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த பூச நட்சத்திர சார்ந்தவங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்களுக்கு ஒரு துறை சார்ந்த தொழில் அல்லது வேலை இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு ஏற்படலாங்க சார்? பூச நட்சத்திரம் கடகராசியை சார்ந்த அன்பர்கள் பார்த்திங்கன்னா, கலைத்துறையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அல்லது செயல்கள் எல்லாமே பொதுமக்களால் கவர்ந்தெழுக்கப்படும். பொதுமக்களுடைய அட்டென்ஷனை இவங்க தன் பக்கம் திருப்புவதில் மிகப்பெரிய வல்லவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். தன்னுடைய இருக்கக்கூடிய தனித்திறமையை பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அந்த வழியிலிருந்து மிகப்பெரிய சுபயோகங்களை சுவீகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள். இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையாக இருந்தாலும் சரி, உணவு சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது அது சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, இவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இவங்களுக்கு பெற்றுத் தருவாங்க. தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட துறையோ அல்லது திரைப்பட சம்பந்தப்பட்ட துறையிலையோ தன்னுடைய பங்களிப்பை ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் அளித்து கொண்டே இருப்பார்கள். புதுமை விரும்பிகள் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இவங்க செயல்படுவாங்க. இவருடைய ஞானம், அறிவு எல்லாமே கலைத்துறை சம்பந்தப்பட்ட நிலைகள்லேயே இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு நிலை. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே எப்படி அமையுங்க சார்? கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு
இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சிக்கலும் இல்லாம மிக இனிமையாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு குடுக்குங்க. திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிக அதிக அளவுல இவங்க விருப்பப்பட்டு தான் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, இந்த பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க எக்காரணத்தைக் கொண்டு தன் விரும்பிய ஒரு வாழ்க்கை துணையவே தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்ப இறையருள் இவங்களுக்கு முழுமையா குடுத்திருக்கு. காதலித்து அதில் வெற்றி காண்பதற்குண்டான அத்தனை யோகமும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் உண்டு. தன்னுடைய மன விருப்பத்திற்கான சரியான வாழ்க்கை துணையும் மிக தெளிவா தேர்வு செஞ்சு எடுத்துருவாங்க. அதில எந்த சிக்கலும் வரதுக்கு வாய்ப்பில்ல. அதேமாரி இல்லற வாழ்க்கையிலயும் வாழ்நாள் முழுவதுமே இவர்கள் வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கை துணையோட அனுசரித்து செல்வதற்கான அத்தனை வாய்ப்பும் உண்டுங்க. புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குறைவே இருக்காது. எக்காரணத்தைக் கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு ஆண் வாரிசும், ஒரு சரியான ஒரு செல்வம் மிக்க ஒரு பெண் வாரிசும் இயற்கையாகவே அமையுங்க. இது இவருடைய குடும்ப வாழ்க்கைய மேம்படுத்தப்பட்ட தன்மையிலான முன்னேற்றங்களை தன்னிறைவாக வாரி வழங்க ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கௌரவம் நிறைந்ததாகவும், அற்புதம் நிறைந்ததாகவும், மற்றவர்களால் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு யோக வாழ்வை இவர்கள் பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. இதில முரண்பட்ட தன்மையில இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்கள் 5% மட்டுமே மற்றவர்களால் தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து கடுமையான இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை குறிக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில சில கடுமையான இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை இந்த பூச நட்சத்திரத்தில் சில 5% இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை நிலை. இந்த பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்குங்க சார், ஒரு விஷயத்தில எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்த சொல்லலாங்க சார்? பூச நட்சத்திரம் கடகராசியை சார்ந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீர்நிலைகள்ல தன்னுடைய பாதுகாப்ப அதிக அளவுல உறுதிப்படுத்திக்கணும். அது பர்ட்டிகுலரா அந்த சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தில இருக்கிறாங்கன்னா, ஓடுகின்ற நீர்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு நிலையான நீர்நிலையா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எல்லாம் குளிக்க போகும்போதோ, அல்லது வேற ஏதாவது விஷயங்களுக்காக போகும்பொழுதோ, பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியங்க. ஏன்னா, இந்த நீர்ல தவறி விழுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இவர்களுக்கு அதிக அளவுல இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மைநிலை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீரால் வரக்கூடிய நோய்கள் இவர்கள அதிக அளவுல தாக்குங்க. கண்டிப்பா இந்த மழையில நனையிறது, தண்ணி சேராம போறது, அலர்ஜி ஆவறது, இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ரீதியான கடுமையான பாதிப்பு தரும். மேலும் மனோநிலையில மிகுந்த தெளிவான கண்ணோட்டத்தோட இருக்கணும். மன அளவுல அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்த பெண்கள் தான். பர்ட்டிகுலரா அந்த பெண்கள் வந்து பூச நட்சத்திரத்தில இருக்கிறாங்கன்னா, கம்பல்சரி தன்னுடைய மனநிலையை சரியாக வச்சுக்கணும். யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு செலுத்தணும். நல்ல ஆன்மீக குருவ தேர்வு செஞ்சு, அவர்கள் வழியில இவங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது, இவருடைய அந்த எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக வழங்கும். பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கல்வி, படிப்பு அப்படிங்கிறது எந்த துறை சார்ந்து இருந்தா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தருங்க சார்? பூச நட்சத்திரம் கடகராசியை சார்ந்தவர் பல துறைகள்ல விற்பனர்களாக இருப்பாங்க. பர்ட்டிகுலர் இந்த பாலிடெக்னிக் காலேஜ், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது இந்த உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட கேட்டரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்வியில ஈடுபாடு செய்யலாம். அதேமாரி கலைத்துறையில புரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதோ, விஷுவல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அல்லது தன்னுடைய கலை நுணுக்கத்தை பொதுமக்களுக்கு எந்த மாதிரியாக எடுத்துக்காட்ட விரும்புகிறோம் அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க அதிக ஈடுபாடு செலுத்தலாம். அந்த வழி கல்வியும் இவங்களுக்கு நல்லாயிருக்கு. அந்த வழி தொழிலும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள இவங்களுக்கு நிச்சயமாக தரும். பூச நட்சத்திரத்தில இருந்தவங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த துறை சார்ந்து அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாங்க சார்? கடகராசி பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தன்னுடைய முதலீட்ட முன்னெடுக்கலாம். பர்ட்டிகுலரா அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள விற்பனை செய்றாங்க பாருங்க. எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது. அந்த மாரி விஷயங்கள்ல இவங்க வந்து தன்னுடைய முதலீடுகளை முன்னெடுக்கலாம். 2வது விஷயம் அப்படின்னா, தங்க நகையில அதிக முதலீடுகள இவங்க முன்னெடுக்கலாம். இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகை, ஆபரணங்கள், ஆடை ஆபரணங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அபரிவிதமான லாபங்கள குடுக்க ஆரம்பிக்குங்க. கட்டுமானம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்ல முதலீடு செய்யும் பொழுது, அந்த வழியிலிருந்து வரக்கூடிய லாபமும் உங்களுக்கு அதிக அளவுல முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்ல. சில அன்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரத்தை சார்ந்தவங்க இந்த எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இயற்கையா வாங்குற அளவுக்கு வலிமையான ஒரு வருமானத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. கலைத்துறையில மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அந்த வழியில முதலீடு செய்யும் பொழுது, குறிப்பா இந்த படம் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்யும்போது நல்ல லாபத்த அவங்களுக்கு நிச்சயமா குடுக்கும்.
பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். இவங்களுக்கு இந்த குறைபாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருடத்துல வந்துரும் அப்படின்னா எத சொல்லலாங்க சார்? ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த கடகராசி பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஸ்பைனல் கார்டு அல்லது எலும்பு மூட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் அதிக அளவுல பாதிப்பு தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள இவங்க அதிக அளவுல எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தரும். அப்படிங்கிறதுனால அது சார்ந்த ஒரு உணவு வகையில சிறப்பா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பா கால்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் இவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது ரொம்ப அற்புதமான மாற்றத்த தரும். இரும்பு சம்மந்தப்பட்ட சத்து பொருட்கள் அதிகமா இந்த சத்து குறைபாடுனால வரக்கூடிய பாதிப்புகள்னால இவங்களோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், கடகராசியை சார்ந்த பூச நட்சத்திர அன்பர்கள், உணவு பழக்கவழக்கத்தில நல்ல சத்துள்ள பொருட்களை உண்ணும் பொழுது ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரும். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோயிலுக்கு சென்று வரணும் அப்படின்னா எந்த கோயில் நம்ம சொல்லலாங்க சார்? பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக வாழ்வை தரக்கூடிய கோவில் என்றால், அது திருமலை திருப்பதி தான். பர்ட்டிகுலரா வளர்பிறையில வர திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்ரீவாரி தீர்த்தத்தில் நீராடி, எம்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய பூச நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்குமே வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் வந்து சேரும். அவர்கள் அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டத்தை பெற்று தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய உயர நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.